திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 6 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். விவரங்கள். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசிக்காக இலவச டோக்கன் வழங்கும் போதே லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று திரண்டதால் கடுமையான ஒரு நெரிசல் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போது இந்த 6 பேரினுடைய உடலும் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரது உறவினர்களிடம் இந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் இந்த உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட இருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனை வளாகம் முழுக்க ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இங்கே வர இருக்கிறார். அவர் வந்து இந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். இதன் காரணமாக மருத்துவமனையை சுற்றிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை இப்போது காவல்துறையினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். எனவே உறவினர்கள் கண்ணீர் வல்க இங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த உடல்கள் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனை வளாகம் முழுக்க அரசியல் கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் வருகைக்காகவும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நிமிடத்தில் ஒரு 10 நிமிடங்களுக்குள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இங்கே வர இருக்கிறார். வந்து உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது உடல்கள் 6 பேரினுடைய உடல்களும் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அதில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மல்லிகாவினுடைய உடலும் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அவரது கணவரும் இங்கே வந்திருக்கிறார். அவரும் நேற்று இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியதாக கூறுகிறார். நானும் என் மனைவியும் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டோம். எங்களை வந்து கீழே விழுந்தவுடன் எங்க மேல மிதிச்சுதான் பல பேர் ஓடி போனாங்க. கத்துனோம், யாருமே அதை கண்டுக்கல. எங்களை மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நன்றி செல்வகுமார். விவரங்கள்.